வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மீன ராசி, மீன லக்னக்காரங்க எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஜென்ம சனி. இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் நம்மள தான் வந்திருக்காரு. அதனால் பதட்டம் ஆகணும்னா பதட்டம்லாம் ஒன்றும் இல்லை, அடி வீழ தான் போகுது, நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அந்த நல்ல விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் மேஜிக். அடிவிடும் அழுதுட்டு இருந்தால் கதை முடிஞ்சது. நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக வளர்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் போடுற பணம், நீங்கள் வண்டி வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளரும். ஸோ யோசித்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்து போடுங்க. உங்களுக்கு நல்ல தோழன் யாருன்னா கிடைப்பாங்க. தோழன், தோழி, இல்லை யாராவது ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிற மாதிரி சூப்பராக அமைவாங்க. அது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா கிடைச்சாலும் சரி, மனசு விட்டு பேசுகிற மாதிரி உங்களுக்கு நல்லா அமைவாங்க. உங்களுக்கு நல்ல மென்டார் இல்லை குரு கிடைப்பாங்க. குருனா யாரோ ஒரு சித்த புருஷர் கையில் குச்சியோட ஒரு காவி உடையோட வரவங்க தான் குருமார்கள்னு இல்லை. உங்கள் ஆஃபீஸில் ஒரு சீனியர் அண்ணா இருப்பார், என்னடா டல்லாக இருக்க, இது பண்ணுறா சரியாயிடணும், அசால்ட்டாக ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவார். அவரே குரு தான். குருமார்கள்லாம் இப்படி தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு டைமில் வருவாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. நம்ம முடியலன்னும் போது வேண்டும் போது கரெக்டாக கைடன்ஸ் வரும். சரிங்களா, இது ஒன்று. அதை நீங்கள் குருவோட வீடு, அதனால் குருமார்களுடைய சப்போர்ட் டீஃபால்ட்டாகவே உங்கள் டிஎன்ஏல இருக்குது. அது வரும். நீங்களும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இதுவும் நடக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேறு பிஸ்னஸ் நல்லா வளருங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் வரும், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வரும், கோளாறுகள் வரும். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா, முயற்சி செய்தீங்கன்னா வின் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லாவே ப்ராஃபிட் வரும். சரிங்களா, சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஷிப் பண்ணுற மாதிரிலாம் கூட நிறைய அமைப்புகள் வரும். பிஸ்னஸ் நல்லா வளரும். வேலைக்கு போகிறவங்க ஜாகிரதையாக இருக்கும். வேலைக்கு போகிற அமைப்பில் சில கோளாறுகள், பாலிடிக்ஸு, ஆஃபீஸில் உங்களை சுற்றி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். பாலிடிக்ஸ் தள்ளி இருக்கிறது நல்லது. நான் எல்லாரையுமே அதான் சொல்லுவேன். இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, மேனேஜர் பிரச்சனை பண்ணுறாரு, டிஎல் பண்ணுறாரு, பக்கத்து மேனேஜர் பண்ணுறாருன்னா யோசிக்காதீங்க. உங்களை ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சில சீடு தெரப்பிலாம் சொல்லுவோம், சில விதைகளை கையில் வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்கு ஒன்று இந்த மஞ்சள் மூக்கடலை, அது குருவோடைய நல்ல ஸ்ட்ரென்த்து தரும். அந்த மஞ்சள் மூக்கடலை ஒரு 6 பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அது என்ன கலர் பேப்பர், எந்த நாளில் வைக்கணும், எந்த ஹோரையில் வைக்கணுன்றதெல்லாம் நான் தனியாக கன்சல்டேஷனை சொல்கிறேன். ஆனால் இந்தமாரி சில விதைகள் அவங்கவுங்களோட தேவைக்கேற்ற மாதிரி, அவங்கவுங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கும் போது சூப்பராக பவர் வரும். இதே மாதிரி சில கலர் தெரப்பி இருக்குது, அரோமா. இப்போ இந்த சாமிக்கெலாம் நம்ம பூ போடுறோம்ல, எதுக்கு பூ கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் இப்போ மகாலட்சுமி இருக்காங்க, இல்லை பார்வதிக்கு பள்ளியறை பூஜைக்கு வச்சு போகும்போது யாருன்னா அரளிப்பூ கொடுப்போமா? பள்ளியறை பூஜைக்கு இதுதான் கொடுப்போம், மல்லிகைப்பூ தான் கொடுப்போம். எந்த இடத்துக்கு எதை கொடுக்குறோன்றது இருக்குது.
இதை தான் இங்கிலீஷ்காரன் இன்றைக்கி அரோமா தெரப்பின்னு நடத்துகிறான். அந்த சாமிக்கு செய்கிற விஷயங்களே உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது சூப்பராக வேலை செய்யும். ஸோ எந்த இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில், பர்ஃப்யூம் சொல்லக்கூடாது, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேலை செய்யுன்றது இருக்குது. ஸோ அந்தந்த ராசிக்கு இப்போ உங்களுக்கு வந்து சந்தனம் வைக்க, சந்தனம் எசென்ஷியல் ஆயில்னு தடவை நிறைய லக்கு நல்லா வரும். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதில் வரும் அப்படி லக்கு நல்லா வரும்னா குருமார்கள் கிடைக்கிறது. சந்தனம் வைக்க குருமார்கள் நல்லா கிடைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் தான் நிறைய ஜீவ சமாதிகளை சந்தனங்கள் தடவுவாங்க. ஏன்னா சந்தனம்ன்றது குருமார்கள். இது ஒன்று. எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மனசு உடம்பு ரெண்டுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் கேது பகவான்னா புரட்டுன்னு புரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது நீர் ராசி, பெண் ராசின்றதுனால உங்களுக்கு தவம், மெடிடேஷன், யோகாலாம் நல்லாவே வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் வேணால் இருந்திருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். தவம் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் ஆகும். கோவிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது நீங்கள் வந்து இப்போ யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு இருக்குது, இல்லை யாராவது கல்யாணம் ஆகாமல் தடங்கள் ஆகிட்டுருக்குன்னா அர்த்தநாதீஸ்வரர்லாம் வழிபடுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர்லாம் வழிபடுங்க. சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப நல்லா பவராக வேலை செய்யும். இந்த டைமில் வந்து யாருன்னா புதுசாக பிஸ்னஸ், ஏன்னா இப்போ கரெக்டாக இந்த நடக்கும்போது நடுவில் மீட்டிங் வந்தது. அவங்க வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. மீன லக்னம், பார்ட்னரோட ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்கன்னா குட், ஒரு நல்ல ரேப்பை கொண்டுப்பாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் இல்லாமல் அடுத்து 2-2.5 வருஷத்துக்கு தனித்து பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு சிறப்பும். இதை தாண்டினா உங்களுக்கு ஹெல்ப் நிறைய வருங்க. நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் பணம், பொருள் உதவியும் உங்களுக்கு வரும். ஆள் யாராவது அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்து நடத்துறதுக்கோ அதுக்குமே உங்களுக்கு வந்து தாராளமாக உங்களுக்கு எக்கச்சக்க அமைப்பு தரும். ஓகேங்களா? பிஸ்னஸ், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். ஏதாவது சின்ன தடங்கள் மாதிரி வரலாம், கொஞ்சம் முட்டி மோதி வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ப்ராஃபிட் நல்லாவே வரும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு. ப்ராஃபிட் ரிட்டர்னாக நல்லா வரும். வெளிநாடுகள் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. வெளிநாடுகள். தூக்கம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு குடிங்க, இல்லை கருப்பு உளுந்து ஊற போட்டு தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் ராகு பகவான் தாக்கம், சனி பகவான் தாக்கம்லாம் குறைக்கும். தூக்கம் நல்லா வரும். வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த ப்ளஷர்னு சொல்லுவாங்க, ஒரு இன்பம்லாம் வரும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரார், சொந்த வீட்டுக்கு வராரு, உச்சம் அடைகிறார். அதனால் லைஃப்பில் கொஞ்சம் ட்ரையாக போயிட்டு இருந்த லைஃப் கொஞ்சம் பூ மாதிரி மலரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இதை தாண்டி வேறு என்னென்னா, நீங்கள் தாண்டினா எக்ஸாம் போகிறதுனால படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுங்க. இது ஏற்கனவே குரு வீடு, ஸோ நல்லா மெச்சூர்டான பசங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து சனி பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கும். மீன ராசி, மீன லக்னம் பசங்க பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்களாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது அவங்க தப்பு இல்லை, சனி பகவானுடைய தாக்கம் தான். வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. அதுன்னு எக்ஸாம் நேரம் ஜலதோஷம் பிடிக்காத மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு வர பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் அதிகமாக டீயில் போட்டு கொடுங்க. அதுவும் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தாண்டி தெய்வ வழிபாடுகள்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். பங்குனி உத்திரம், முருகர் கல்யாணம், அம்பாள் சிவபெருமான் கல்யாணம், ரங்கநாதர் ரங்கநாயகி கல்யாணம் இதெல்லாம் பாருங்கள். குழந்தைங்க அந்த நாளில் கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. கடவுளோட அருள் எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க, இல்லை குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்க, இல்லை ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறவங்களாம் லட்டு பூந்திலாம் வியாழக்கிழமை கோவிலில் குத்துவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் பானகம்லாம் குத்து வர இந்த பங்குனி உத்திரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம்.
இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்க. இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.